ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரிப்பன் எம்ப்ராய்டரி கிளாஸ் 7. ஸோ இன்னைக்கான கிளாஸ்ல ஒரு ஃப்ளாரோட டெக்னிக், அதுக்கப்புறம் பேக் ஸ்டிச் அண்ட் ஸ்டெம் ஸ்டிச், இது மூணும் தான் பார்க்க போறோம். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/2 இன்ச்சில் எல்லோ ரிப்பன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளார்ஸ்க்காக நம்ம 1/2 இன்ச் யூஸ் பண்ணாதான் நல்லா ஃப்ளார் கவர் ஆகும். பட் இந்த 1/2 இன்ச்சில் என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேப்ரிக்கில் நீடில் விடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால ரொம்ப இந்த எட்ஜில் நீடில் விட்டு அந்த கொஞ்சோண்டு ரிப்பன் மட்டும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபேப்ரிக்குள்ளே த்ரூ அவுட்டாக போயிட்டு வர கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நீடில் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளாரில் டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் 2 ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி போட போகிறேன். ஸோ இப்போ இந்த 2 ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு மேலே இப்போ நம்ம ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக போடாமல் கொஞ்சம் கிராஸ் எடுத்து நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கலாம். மேலே இந்த சாட்டின் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அகெயின் இன்னொரு ஸ்ட்ரைட் ஸ்டிச். ஸோ அந்த சைடு ஒரு கிராஸ் போட்டோம். இப்போ இந்த சைடு ஒரு கொஞ்சம் கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் ஃப்ளார் கவர் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வரும். ஸோ சாட்டின் மேலே இருக்கிற மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிப்பன் ஸ்டிச் போட போகிறோம். இது நம்ம கொஞ்சம் கர்வ் பண்ணி விடணும், ஒரு பெட்டல்ஸ் மாதிரி. ஸோ அதனால் இந்த சென்டரில் தான் நம்ம எப்போவுமே நீடில் இன்செர்ட் பண்ணுவோம். பட் இதில் கொஞ்சம் கிராஸாக நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு சைடு மட்டும் பிடிச்சிட்டு லைட்டாக இந்த மாதிரி கர்வ் பண்ணி விடணும். ஸோ நான் இந்த சைடு பெட்டலுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த கார்னரில் நம்ம நீடில் இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக கர்வ் பண்ணி விடணும். ஸோ இது எடுத்தோன்னா வராது, நம்ம போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த கர்வ் நல்லா வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளாருக்கே எனக்கு ஓரளவுக்கு தான் கர்வ் வந்துச்சு. செகண்ட் ஃப்ளார் போடும்போது இன்னுமே நல்லா கர்வ் கிடச்சிச்சு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா அதோட டெக்னிக் புரிஞ்சிடும். ஸோ இப்போ 2 ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளாருக்கு போட்ட மாதிரியே 2 ஸ்ட்ரைட் ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரிப்பன் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி கார்னரில் ரிப்பனோட கார்னரில் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கர்வ் பண்ணணும். ஸோ இந்த இடத்த மட்டும் இப்படியே பிடிச்சி லைட்டாக கர்வ் பண்ணி விடுங்க. ஸோ அகெயின் இந்த சைடும் அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ரிப்பனை கர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாருக்கு நம்ம நீட்டாக எம்ப்ராய்டரி போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெம்முக்கு போட போகிறோம். இதுக்கு நான் 1/4 இன்ச் ரிப்பன் தான் எடுத்திருக்கேன் க்ரீன் கலரில். ஸோ ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் போடலாம். பேக் ஸ்டிச் நார்மலாக நம்ம எம்ப்ராய்டரியில் போடுவோம்ல, சேம் அதே மெத்தட் தான். ஸோ கொஞ்சம் லென்த்தாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டெம்முக்கு நம்ம பேக் ஸ்டிச் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெம்முக்கு நான் ஸ்டெம் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ முதல்ல போட்ட ஸ்டிச்சோட சென்டரில் இந்த மாதிரி ரிப்பனை நம்ம இன்சர்ட் பண்ணணும். இதுவும் நம்ம நார்மல் எம்ப்ராய்டரியில் போடுவோம்ல, அதே மாதிரி தான். கம்ப்ளீட் பண்ணிட்டு பின்னாடி இந்த மாதிரி நாட் போட்டு ரிப்பனை கட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து நான் 1/2 இன்ச்சில் ரிப்பன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ லீஃபுக்கெல்லாம் வந்து 1/2 இன்ச் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வந்து கவர் ஆயிரும். ஸோ இந்த 1/2 இன்ச்சில் வந்துட்டு நம்ம ரிப்பன் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ சென்டரில் போடுவோம்ல அது மாதிரி. இந்த லீஃப் வந்து சைடாக இருக்குல்ல, ஸோ அதனால் இதுக்கு வந்து லைட்டாக கர்வ் பண்ணி நான் போட போகிறேன். இந்த எட்ஜில் வந்து ரிப்பனை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணால் நம்மளுக்கு அப்படியே லைட்டாக கர்வ் மாதிரி கிடைக்கும். ஸோ சென்டருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு நான் ரிப்பன் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். இந்த கிளாஸ்ல வந்துட்டு ஃப்ளாரோட கர்வ் டெக்னிக், அதுக்கப்புறம் பேக் ஸ்டிச், ஸ்டெம் ஸ்டிச் இது மூணு வந்து நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். ஃப்ளாரோட எம்ப்ராய்டரி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பின்னாடி வந்துட்டு நாட் போட்டு ரிப்பன் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து நீங்க போட்ட ஒர்க் வந்து சென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட கிளாஸ்ல சென்ட் பண்ணவங்களோட இமேஜ் வந்து நான் இப்போ அட்டாச் பண்றேன்.